இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப் இரண்டாவது விதி அல்லது மின்னழுத்த வேறுபாட்டு விதி அல்லது கிர்ச்சாஃப் சுற்று விதி, இங்கிலீஷில் கிர்ச்சாஃப் செகண்ட் லா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேள்வி நமக்கு அடிக்கடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 மார்க்லேயோ இல்லை முதல் விதியோடு சேர்த்து 3 மார்க்லேயோ நமக்கு கேட்பாங்க. இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு மூடிய சுற்றின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றின் பெருக்கல் பலன்களின் குறியியல் கூட்டுத்தொகையானது அந்த மின்சுற்றில் உள்ள மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம். அந்த மின்சுற்றில் உள்ள மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமமாகும். இதான் இந்த விதி சொல்லுது. இங்கே பாருங்கள், நான் ஒரு சுற்று எடுத்திருக்கேன், ஏபிசிடி அப்படிங்கிற மின்சுற்று. இந்த மின்சுற்றில் மொத்தம் 3 மின்னியக்கு விசைகள் நம்ம மின்கலன்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். என்னது 1 2 3. இதில் ψ1ங்கிறது இதோட மின்னியக்கு விசை, ψ2 இதோட மின்னியக்கு விசை, ψ3 இதோட மின்னியக்கு விசை. இந்த 3 மின்னியக்கு விசை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மின்தடைகள் R1 R2 R3 R4 R5 அப்படின்னு மொத்தம் 5 மின்தடைகள் இருக்குது. இப்போ இதன் வழியாக போகக்கூடிய கரண்ட்டை நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐன்னு வச்சுருக்கோம். இது வந்து கடிகார சுற்றின் திசையில் போகுது, அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ஐ இங்கே வருதா, அப்போ IR1 இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து IR2, அடுத்து IR3, அடுத்து IR4, அடுத்து IR5. ஏன்னா மின்னியக்கு விசை இங்கே இருக்கக்கூடிய நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மின்தடை மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றின் பெருக்கல் பலன், அதை பெருக்கி அதை என்ன பண்ணணும், கூட்டணும். குறியியல் கூட்டுத்தொகை எந்த டைரக்ஷனில் போதோ அதை வச்சு கூட்டணும். அப்போ எழுதியாச்சுங்க, எல்லாம் கூடுதல் எழுதிட்டோம். IR1 + IR2 + IR3 + IR4 + IR5 ஈக்குவல் டு, இங்கே பக்கம் பாருங்கள், ஈக்குவல் டு மின்னியக்கு விசை. இதில் எப்படி மின்னியக்கு விசை இருக்குது பாருங்கள். இப்போ இது ப்ளஸ் இது மைனஸ், கரண்ட் இங்கேருந்து இங்கே போச்சுன்னா இது ப்ளஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம் கடிகார சுற்றில். அப்போ இது ப்ளஸ் I1 அதான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த இடத்துல இதுவும் பாருங்கள் கடிகார சுற்றோட திசையில் போகுது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம், ப்ளஸ் I2. இப்போ இந்த இடத்துக்கு வரப்போ பார்த்தோம்னா இந்த மின்கலனை பார்த்தோம் அப்படின்னா இப்படி போகுது, அதாவது கடிகார திசையில் போகுது, ஆனால் இந்த ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு மின்னோட்டம் போகிற மாதிரி இருக்குது. அப்போ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணோம், -I3 அப்படின்னு மாறும். அப்போ மொத்தம் 3 மின்னியக்கு விசை. இந்த 3 மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகை இந்த பக்கம் ரைட் சைடு இருக்குது. இங்கே மின்னோட்டம் மற்றும் மின்தடை இதெல்லாம் பெருக்கி வர்றதோட குறியியல் கூட்டுத்தொகை லெஃப்ட் சைடு இருக்குது. அதான் நம்ம எழுதியிருக்கோம், மின்தடை மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றின் குறியியல் கூட்டுத்தொகை ஈக்குவல் டு மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். இதுதான் என்ன சொல்லியிருக்கு, கிர்ச்சாஃபோட இரண்டாவது விதி சொல்லியிருக்கு. இப்போ இந்த விதியை நம்ம திரும்ப இன்னொரு தடவை பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கோம், எந்த ஒரு மூடிய சுற்றின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றின் பெருக்கல் பலன்களின் குறியியல் கூட்டுத்தொகையானது அந்த மின்சுற்றில் உள்ள மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து ஒரு 2 மதிப்பெண்களோ 3 மதிப்பெண்களோ நம்மளால் பெற முடியும். நன்றி.